அணுவுக்கு அணுவாக அகிலமெங்கும் பிறந்தும் கரந்தும் நிறைந்தும் இருக்கின்ற பெரம்பொருளை பணிந்து உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற டான் டிவியினுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். வாராந்தம் தமிழோடு உறவாடும் டான் டிவியினுடைய பட்டிமண்டப நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. புதிய விடயங்களை, தேடு பொருள்களை பேசு பொருளாக்கி உங்களுடன் டான் டிவியினுடைய பட்டிமண்டபம் இணைந்திருக்கின்றது நீங்கள் அறிந்த விடயம். அந்த வகையிலே இன்றைய எங்களுடைய பட்டிமன்ற நிகழ்வும் எங்களுடைய வாழ்க்கையுடன் கலந்த ஒரு விடயத்தை பற்றி பேசுவதாக அமைய இருக்கின்றது. பொதுவாகவே எல்லோருக்கும் இருக்கின்ற பிரச்சனை முடிவெடுப்பது என்பது. ஒரு தீர்மானம் எடுக்கின்ற நிலை வருகின்ற பொழுது தளம்புவது குழம்புவது இயல்பு. அதற்கு அது சார்ந்த பல்வேறு காரணிகள் பின்னுக்கு இருந்தாலும் எடுக்கப்படுகின்ற முடிவுகளாலே பலருடைய வாழ்க்கை ஆஹா ஓஹோ என்று சொல்லி உச்சத்தை நோக்கியும் சென்றிருக்கும், சில வேளையிலே அகல பாதாளத்திலும் கொண்டு போய் விழுத்தி இருக்கும். இப்போ இந்த இரண்டு தளங்களுக்கு நாங்கள் முடிவெடுக்கின்ற தன்மை எப்படி இருக்கின்றது என்பதுதான் காரணம். சில வேளைகளிலே நாங்கள் நின்று நிதானித்து இது சரியா இது பிழையா என்று ஆராய்ந்து முடிவெடுக்கின்ற தன்மைக்கு போயிருப்போம். சில வேளைகளிலே எதையும் பற்றி யோசிக்காமல் நாங்கள் டக்டக் என்று சொல்லி அடுத்த கட்ட முடிவுகளை எடுத்து எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு சென்றிருப்போம். இப்போ இதில் எது சரி எது தவறு என்ற களத்தில் நின்று வாதாடுவதற்காக எங்களுக்கு இரண்டு இளம் அணியினர் இங்கே தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாதாட்டத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் முடிவுக்கு வரலாம், அது அடுத்த பொருள். இந்த இரண்டு முடிவுகளும் தேவையா இல்லையா அல்லது சரியா பிழையா என்கின்ற தன்மையில் பார்க்கின்ற பொழுது இரண்டும் தேவைதான், இரண்டும் சரிதான். அந்த களம் நாங்கள் ஆரம்பத்திலேயே தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த இரண்டு நிலை தவறுகளாலே நாங்கள் அல்லது எங்களுடைய நாட்டு மக்கள் உலகத்திலே பல சம்பவங்கள் இந்த நிதானமாக முடிவெடுக்க தவறியதால் அல்லது உடனடியாக முடிவெடுக்க தவறியதால் பல்வேறு இழப்புகளை சந்தித்திருக்கின்றது. அதே நேரம் இரண்டு முடிவுகளாலும் உச்சம் தொட்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அந்த தன்மை அடிப்படையிலே எங்களுடைய முடிவெடுக்கின்ற அணுகுமுறையில் நிதானமாக முடிவெடுத்தல், உடனடியாக முடிவெடுத்தல் என்கின்ற இரண்டு களங்களும் அமைந்திருக்கின்ற பொழுது இரண்டு விதமான முடிவுகளையும் நானோ அல்லது இங்கே இருக்கின்ற இந்த பேச்சாளர்களோ அல்லது பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்களோ கை கொள்ளுகின்ற பொழுது இதில் எது சரியாக இருக்க போகின்றது என்பதை பேசுவதாக இந்த பட்டிமன்றம் நகர இருக்கின்றது. நமது எந்த அணுகுமுறை வெற்றியை தரும்? நிதானமாக எடுக்கும் முடிவா அல்லது உடனடியாக எடுக்கும் முடிவா வெற்றியை பெற்றுத்தரப் போகின்றது என்பதாக எங்களுடைய பேச்சாளர்கள் உங்களுக்கான கருத்துக்களை தர இருக்கின்றார்கள். அந்த வகையில் நமது எந்த அணுகுமுறை வெற்றியை தரும் என்கின்ற நிலையிலே நிதானமான அணுகுமுறையை நாங்கள் நிதானமாக எடுக்கும் முடிவுகளே வெற்றியை தரும் என்கின்ற அணியினுடைய முதலாவது பேச்சாளர் அகஸ்தியா ஜெயக்குமார் அவர்கள் தன் தரப்பு வாதத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக வருகின்றார். வாருங்கள். என் தாய் தந்தையரை முதற்கண் பணிந்தவளாய் மதிப்பிற்குரிய நடுவர்களுக்கும் என் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் டான் டிவி நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய பட்டிமன்றத்திற்கான தலைப்பு நமது எந்த அணுகுமுறை வாழ்க்கையில் வெற்றியை தரும் என்பது ஆகும். உடனடியாக எடுக்கும் முடிவா, நிதானமாக எடுக்கும் முடிவா? இதில் நான் உறுதியாக கூற விளைவது என்னவென்றால், நிதானமாக எடுக்கும் முடிவே நமது வாழ்க்கையில் நம்மை உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதாகும். நண்பர்களே, நம் வாழ்க்கையில் பல தருணங்களில் நாம் உடனடியாக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனால் அவையெல்லாம் சரியான முடிவாக இருக்குமா என்பதுதான் இங்கு கேள்வி. பொதுவாக அவசரத்தில் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உணர்ச்சியால் நிரம்பியவையாக இருக்கும். ஆனால் நிதானமாக எடுக்கும் முடிவுகள் மாத்திரமே அறிவால் நிரம்பியதாக இருக்கும். தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, பதறின காரியம் சிதறும். அதாவது அவசரமாக செய்கிற காரியம் பல நேரங்களில் தவறாக முடியும் என்பதற்கான எச்சரிக்கையே இதுவாகும். நடுவர் அவர்களே, இப்போது உலகம் எப்படி இருக்கிறது தெரியுமா? இன்ஸ்டன்ட் உலகம். அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் மெசேஜ் என்று எல்லாமே இன்ஸ்டண்டா இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இன்ஸ்டண்டா வந்தா அது பிரச்சனை, அதுதான் முடிவு.
நான் ஒரு மாணவி என்ற ரீதியில் ஒரு உதாரணத்தை முன்வைக்க விளைகிறேன். உதாரணமாக, ஒரு பரீட்சையில் நாம் ஒரு கேள்வியினை பார்த்த உடனேயே விடை எழுதுவதற்கும் அதனை யோசித்து நிதானமாக சிந்தித்து விடை எழுதுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. நிதானமாக நாம் சிந்தித்து எழுதும் பொழுது அது நம்மை உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லும். அதே போல வாழ்க்கையிலும் வேலை தேர்வு, நண்பர்கள் தேர்வு, வாழ்க்கை துணை தேர்வு, இவை அனைத்தும் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய விடயங்களே ஆகும். அவ்வாறு இருந்தால் மாத்திரம்தான் இந்த விடயங்கள் அனைத்தும் நம்மை வெற்றிக்கு கொண்டு செல்லும். உதாரணமாக, நிறைய பேர் இப்பொழுது திருமணம் முடிந்தவுடனே ஒரு கதை சொல்கிறார்கள். அப்போ 5 நிமிஷம் நான் யோசிச்சிருந்தா 50 வருஷம் நான் நிம்மதியா இருந்திருப்பேன் என்று சொல்லி, இவ்வாறு உடனடியாக ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்துவிட்டு யோசிப்பதை விட நாம் நிதானமாக ஒரு முடிவினை எடுத்தோம் என்றால் வாழ்க்கையில் நாம் உயர்வடைய கூடும். என் எதிர்ப்பக்க நண்பர்கள் என்ன சொல்ல வந்திருக்கிறார்கள் தெரியுமா? உடனடியாக முடிவெடுத்தால் தான் வாய்ப்பை பிடிக்க முடியும் என்பார்கள். ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வாய்ப்பை பிடிக்கிறோம் என்பதற்காக தவறான முடிவை எடுத்தால் அந்த வெற்றி நீண்ட நாள் நிலைக்குமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அன்புக்குரிய நண்பர்களே, உடனடி முடிவுகள் சில நேரங்களில் வெற்றியை தரலாம். ஆனால் நிதானமான முடிவுகள் வாழ்க்கையையே வெற்றியாக மாற்றும். நிதானம் என்பது தாமதம் அல்ல. நிதானம் என்பது சிந்தித்து சரியான பாதையை தேர்வு செய்வது. அதனால்தான் பெரியவர்கள் சொல்வார்கள், யோசித்து செய்ததை யோசித்து வருந்தாதே. உடனடியாக எடுக்கும் முடிவுகள் பல நேரங்களில் நம்மை தவறான வழிக்கு கொண்டு சென்று விடுகின்றது. நடுவரே, ஒரு மருத்துவர் சர்ஜரி செய்வதை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். அதில் அவசரமாக முடிவு எடுத்தால் என்ன ஆகும்? அதே போன்று ஒரு என்ஜினியர் பிரிட்ஜ் கட்டும் பொழுது சிந்திக்காமல் முடிவெடுத்தால் என்னவாகும்? அதே போன்று ஒரு டீச்சர் மாணவரை தண்டிக்கும் பொழுது யோசிக்காமல் முடிவெடுத்தால் என்ன ஆகும்? இவை எல்லா இடத்திலும் ஒரே ஒரு விஷயம்தான் முக்கியமாக இருக்கிறது, நிதானம். நிதானமாக நாம் யோசித்து முடிவெடுத்தால் நாம் வாழ்க்கையில் வெற்றி அடைவது நிச்சயம். நிதானம் என்பது தாமதம் அல்ல, அது ஒரு புத்திசாலித்தனமான சிந்தனை. உடனடி முடிவுகள் பல நேரங்களில் உணர்ச்சியில் இருந்து வருகிறது என்பதை நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். ஆனால் நிதானமான முடிவு அனுபவத்திலும் அறிவிலும் இருந்துதான் வருகின்றது. நாம் ஒரு மரம் நடப்பதாக பாருங்கள். அதை நட்ட உடனே பழம் கிடைக்காது. நாம் காத்திருக்க வேண்டும், அதை வளர்க்க வேண்டும். அதே போல வாழ்க்கையிலும் நிதானமாக எடுத்த முடிவுகள் தான் பின்னர் பெரிய வெற்றியாக மாறுகின்றது. அடுத்து, பல்கலைக்கழகத்திற்கு நாம் தெரிவாகுவதை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். நாம் பாடத்தெரிவுகளை மேற்கொள்ளும் பொழுது எடுத்தோம் பிடித்தோம் என்று பாடத்தெரிவுகளை மேற்கொண்டால் பல்கலைக்கழகத்தினை விட்டு இடையில் ஓடத்தான் செய்வோம். ஆனால் அதே பாடத்தெரிவுகளை நாம் நிதானமாக யோசித்து செய்யும் பொழுது நாம் ஏனைய பட்டதாரிகளைப் போல வீதியோரங்களில் நின்று போராடி கொண்டிருக்காமல் உடனடியாக வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். ஆகவே பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற ஒரு கருத்து காணப்படுகின்றது. பொறுமை என்பது நிதானத்தையும் குறிக்கும். ஆகவே நிதானமாக நாம் யோசித்து முடிவெடுக்கும் பொழுது எமது வாழ்க்கை நிச்சயம் வெற்றியினை அடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிதானமாக முடிவெடுத்தல் அணிக்காக அகஸ்தியா அவர்கள் அழகானதொரு ஆரம்பத்தை வழங்கி இருக்கின்றார். அவசரமாக எடுக்கின்ற முடிவுகள் உணர்ச்சி வசப்பட்டவை, நிதானமாக எடுக்கின்ற முடிவுகள் அறிவுபூர்வமானவை. சில நேரங்களில் சிந்திக்கின்ற பொழுது அவை சரியாகத்தான் தோன்றும். இந்த இன்ஸ்டன்டை பற்றி கதைத்தார். உடனடி உணவுகள், உடனடி பானங்கள், அதனால்தான் என்னவோ இன்றைக்கு உலகத்தில் மரணங்களும் உடனடியாகவே வந்து சேர்கின்றன. உடனடியை நாடுகின்ற பொழுது அதனுடைய விளைவுகளும் உடனடியாக கிடைக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. திருமண உறவுகளில் உடனடி முடிவுகள், உண்மையாக குறிப்பாக எங்களுடைய ஈழத்தவர்கள் வெளிநாட்டு திருமணங்களிலே முன்பின் யோசிக்காது எடுக்கின்ற உடனடி முடிவுகள் எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது. நாங்கள் சமூகத்திலே சாதாரணமாக நடைமுறையில் பார்க்கின்ற விடயமாக இருக்கின்றது. நின்று நிதானித்து செய்ய வேண்டிய இடங்களிலே நிதானித்துத்தான் செயற்பட வேண்டும். வைத்தியசாலையிலே அவசர சிகிச்சை பிரிவிலே எந்த அவசரத்திலும் வைத்தியர் கத்தியையோ ஊசியையோ கொஞ்சம் நிதானம் தவறினால் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். விவேகனுடைய அந்த திரைப்பட நகைச்சுவைகள் போல ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய ஒரு ஆளுக்கு பதிலாக இன்னும் ஒரு ஆளுக்கோ அல்லது கையை விட்ட செய்ய வேண்டிய இடத்துல வைத்துக்கோ செய்ய வேண்டிய சூழல் உருவாகிவிடும். சில வேளைகளில் அப்படி நடக்கின்ற சந்தர்ப்பங்களிலே அவசரம் காரணமாக இருக்கலாம். அப்போ இந்த தன்மையிலே
இல்லை, எங்களுடைய முடிவுகள், நமது அணுகுமுறை உடனடியாக எடுக்கின்ற முடிவுகள் தான் சரியாக அமைந்திருக்கின்றது என்கின்ற தன்மையிலே அந்த அணிசார்பான வாதத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக ஜமீனா கிருஷ்ணசாமி அவர்கள் வருகின்றார். சபைதனிலே உடனடியாக தீர்ப்பினை வழங்க அமர்ந்திருக்கும் நடுவர் பெருந்தகை அவர்களே, உலகவாழ் டான் தமிழ் சொந்தங்கள் அவர்களே, மற்றும் என் தரப்பு எதிர்த்தரப்பு சகோதரி அவர்கள் அனைவருக்கும் எனது இனிமையான வணக்கங்கள். ஆம், இன்றைய நாள் மிகவும் அழகான ஒரு தலைப்பில் நாங்கள் சங்கமித்துள்ளோம். அதாவது, நமது எந்த அணுகுமுறை வெற்றியை தரும்? உடனடியாக எடுக்கும் முடிவா, நிதானமாக எடுக்கும் முடிவா? அதாவது, உடனடியாக எடுக்கும் முடிவுதான் எமது வாழ்க்கையில் வெற்றிக்கான ஒரு சிறந்த அணுகுமுறையாக காணப்படும் என நான் கூற வந்துள்ளேன். அதாவது, எதிர்த்தரப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும், உடனடியாக எடுக்கப்படுகின்ற முடிவு என்பது அவசரத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவு அல்ல, அதுவும் காத்திரமாக எடுக்கப்படுகின்ற முடிவுதான் என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, உடனடியாக எடுக்கப்படுகின்ற முடிவானது எங்களுடைய இலக்கு மற்றும் எங்களுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில், அதாவது நேராக எங்களுடைய இலக்கு இருக்குமாக இருந்தால், நாங்கள் உடனடியாக எடுக்கப்படுகின்ற முடிவுகள் கூட அநேகமான சந்தர்ப்பங்களில் சரியானதாகவே அமைந்து காணப்படுகின்றது. சகோதரி அவர்கள் கூறியிருந்தார்கள் வைத்தியத்துறையை உதாரணமாக, அதாவது நிதானமாக எடுத்தால்தான் வைத்தியத்துறையில் வெற்றி பெறலாம் என்று. இன்றைய காலகட்டங்களில் வீதி விபத்துக்களின் போது, அதாவது நாங்கள் ஒரு வீதி தொடர்பான சட்டத்திட்டங்களை படிக்கும் போது அதில் குறிப்பிட்டுள்ள விடயம் என்னவென்றால், வீதி விபத்துக்கள் ஏற்படுகின்ற போது உடனடியாக பக்கத்தில் உள்ள வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, நாங்கள் ஒரு 10 நிமிடமோ அல்லது ஒரு 5 நிமிடமோ முன்னாடியாக வந்திருந்தால் இந்த உயிரினை நாங்கள் காப்பாற்றி இருப்போம் என்று வைத்தியர்கள் அழகாக கூறுவார்கள். அதைத்தான் நான் கூற விளைகின்றேன். அதாவது, சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் உடனடியாக எடுக்கின்ற முடிவுகளானது எங்களுடைய உயிரை மட்டுமல்ல, எங்களுடைய எதிர்காலத்தையே அதிகமாக பாதுகாப்பனவாக அமைந்துள்ளது. அது மட்டுமல்ல, இன்றைய காலங்களில், அதாவது தற்போது ஏற்பட்டுள்ள போர் சூழ்நிலைகளுக்கு தாமதிக்கப்பட்ட முடிவுகளே இன்று உலகவாழ் சொந்தங்கள் அனைவரும் இந்த போர் சூழ்நிலைகளை நுகரக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. அதாவது, கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட ஆண்டுகள் ஈரான் இஸ்ரேலிய யுத்தங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. அன்றைய காலங்களில் அந்த தலைவர்கள் உடனடியாக ஒரு தீர்வினை எடுத்திருப்பார்களாக இருந்தால், இன்றைய காலங்களில் 3ஆம் மண்டல நாடுகள் தொடக்கம் வல்லரசு நாடுகள் வரை இந்த போர் சூழ்நிலைகளை அனுபவிக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. அன்றைய காலங்களில் எடுக்கப்படாத முடிவின் காரணமாகவே இன்றைய காலங்களில் நாங்கள் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல், ஒரு நோய் ஏற்படுமாக இருந்தால் எங்களுக்கு உடனடி தீர்வுதான் அவசியமாக காணப்படுகின்றது. உடனடி நிவாரணமே இங்கு காணப்படுகின்றதே தவிர காலம் தாழ்த்தப்பட்ட நிவாரணம் என்று எங்குமே இல்லை. ஆகவே ஒரு அணுகுமுறையானது, அதாவது வெற்றியை தருகின்ற அணுகுமுறையானது உடனடியாக எடுக்கப்படுகின்ற முடிவிலேயே தங்கியுள்ளது என நான் கூறுகின்றேன். அது மாத்திரமல்ல, 30 ஆண்டு காலமாக இடம்பெற்ற போரினை நாங்கள் எடுத்து நோக்கும் போது எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களுக்கு உடனடியாக ஒரு தீர்வினை வழங்கியிருக்குமாக இருந்தால், இன்று காணாமல் ஆக்கப்பட்டோர் என்ற ஒரு சங்கமோ அல்லது காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை மீட்பு பெறுவதற்காக ஒரு குழு இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. அது மாத்திரமல்லாமல், மூளைசாலிகள் அதிகமாக வெளியேறுவதற்கான தேவை இருந்திருக்காது. முன்னர் காணப்பட்ட அரசாங்கங்கள் பட்டதாரிகள் தொடக்கம் அனைத்து விதமான படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்குவதில் மிகவும் காலம் தாழ்த்தப்பட்டதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. அந்த பட்டதாரிகளுக்கு உடனடியாக வேலைகளை பெற்றுக் கொடுக்குமாக இருந்திருந்தால் இன்று இலங்கையில் மூளைசாலிகள் வெளியேற்றமானது ஏற்பட்டிருக்காது. புள்ளி விவரங்களை நீங்கள் எடுத்து நோக்குவீர்களாக இருந்தால் இன்றைய இலங்கையானது அதிகமான இளைஞர்கள் படையணி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நிலை காணப்படுகின்றது. இது ஒரு மிகவும் அபாயகரமான சூழ்நிலையாகவே காணப்படுகின்றது என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது, எங்களுடைய சமூகத்தில் மலையக மக்கள் காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு 200க்கு மேற்பட்ட ஆண்டு வரை இன்று வரை அவர்களுக்கு
தங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இது காலம் தாழ்த்தப்பட்ட அல்லது நீட்சியாக்கப்பட்ட ஒரு முடிவின் விளைவாகவே காணப்படுகின்றது. தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், காலம் தாழ்த்தப்பட்டு வழங்கப்படுகின்ற தீர்ப்பு கூட ஒரு அநீதியாகவே கருதப்படுகின்றது. இன்று ஏற்பட்டிருக்கின்ற இயற்கை அனர்த்தங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், கடந்த சில வாரங்களாக இலங்கையில் பாரிய இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருந்தது. இக்கால பகுதியில் நாங்கள் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று மருத்துவ வசதிகளாக இருந்தாலும் சரி, உலர் உணவு பொருட்களாக இருந்தாலும் சரி வழங்கியதன் விளைவாகத்தான் இன்று பல்வேறு உயிர்களை காப்பாற்றக்கூடிய தன்மை காணப்பட்டது. நேற்று முன்தினம் நாங்கள் ஈரானிய கப்பல் எங்களுடைய கடல் கரையில் தங்கியிருந்தது. அவர்களை காப்பாற்றுவதற்காக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் எடுத்த நிதானமான மற்றும் உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட தீர்வின் விளைவாகத்தான் இன்று ஈரானிய கப்பலில் காணப்பட்ட 300க்கும் மேற்பட்ட இளைஞர்களை காப்பாற்றப்படக்கூடிய சந்தர்ப்பமானது ஏற்பட்டிருந்தது. எதிர்த்தரப்பு வாதிகள் அழகாக கூறுவார்கள், அவசரக்காரனுக்கு புத்திமத்திவம் மற்றும் பதறிய காரியம் சிதறும் என்று. இங்கு கூறப்பட்டது உடனடியாக எடுக்கும் முடிவே தவிர அவசரமாக எடுக்கும் முடிவல்ல என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எமது வெற்றியை தருகின்ற அணுகுமுறையானது உடனடியாக எடுக்கப்படுகின்ற தீர்வுகளில் இருந்து அமையும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். வெற்றி தரும் அணுகுமுறை, உடனடியாக எடுக்க முடிவுகளே என்ற அணி சார்பாக வாதத்தை ஆரம்பித்த ஜமீனா அவர்கள் எதிர்த்தரப்புக்கு உடனடியாகவே பதில் வழங்கி இருக்கின்றார். இதுக்குள்ள என்னை வேறு கோர்த்து விட்டிருக்கின்றார். எனக்கும் ஆறுதலாக முடிவு சொல்ல ஆசைதான், என்ன செய்கின்றது, எங்களுடைய தொகுப்பு குழு அதை ஏற்றுக்கொள்ளாது. அது ஒரு பிரச்சனை. இந்த உடனடி முடிவு, அவசர முடிவு இரண்டையும் நின்று நிதானமாக எதிர்த்தரப்புக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். நாங்கள் உடனடி முடிவுகளை பற்றி தான் கதைக்க வருகின்றோம், நீங்கள் சொல்லுகின்ற அவசர முடிவுகளை பற்றி எங்களுக்கு இங்கே தேவையில்லை என்று சொல்லி, சில நேரங்களில் முடிவுகளை உடனடியாக எடுக்கத்தான் வேண்டும். ஆபத்திலே இருக்கின்றவரை ஆம்புலன்ஸ் டிரைவர் கொண்டு போய் விட்டு நான் ஆறுதலாக வடை சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு போவோம் இருந்தால் இருக்கிறவர் போயிடுவார், அவர் ஆறுதலாக போகலாம். இப்போ சில நேரங்களில் எங்களுடைய முடிவுகள், குறிப்பாக தலைவர்கள் உடனடி முடிவுகளை எடுக்கின்ற பொழுது அது நாட்டுக்கு உரியதாக, மக்களுக்கு தேவையானதாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக எடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும், தேவை இருக்கும். அதை உணர்ந்து செயற்படுகின்ற பொழுது இல்லாத சமயங்களிலே அது பல்வேறு விதமானவர்களையும் அங்கே அனர்த்தங்களுக்குள்ளே அல்லது ஆபத்துக்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும். கடந்த புயல் உடனடி முடிவுகள் எடுக்க தவறியமையினால் இழப்புகள் ஏற்பட்டது என்கின்ற ஒரு வாதம் எங்களுடைய நாட்டிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சூழலிலே இல்லை, வெற்றியை தரும் அணுகுமுறையாக சிறந்திருப்பது நிதானமாக எடுக்கும் முடிவுகளே என்கின்ற அணியினுடைய இரண்டாவது பேச்சாளர் ஜெபதனுசன் ஜீவனா அவர்கள் தந்தரப்பு வாதங்களை முன்வைப்பதற்காக வருகின்றார். மனதில் நிம்மதி நிற்கும், அவசரம் கொண்ட செயலில் அபாயம் நிற்கும், யோசித்து செய்யும் செயல் வெற்றியை தரும், நிதானம் வாழ்வினை காக்கும், நன்மையினை தரும். இப்பட்டிமன்றத்தினை பார்வையிட்டு கொண்டிருக்கும் டான் டிவி நேயர்களுக்கும், மதிப்புமிக்க நடுவர் அவர்களுக்கும், தவறான முடிவுகளையே எடுக்கும், அது சரியென வாதிடும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும், நிதானமான முடிவினை எடுக்கும் என் தரப்பு வாதிகளுக்கும் இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு என் தரப்பு வாதத்தினுள் நுழைகின்றேன். இன்றைய தலைப்பானது எந்த அணுகுமுறை நமது வாழ்க்கையில் வெற்றியை தரும். நான் கூறுகின்றேன், 100% வாழ்க்கையில் நமக்கு வெற்றியை தருவது நாம் நிதானமாக முடிவுகளை எடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக காணப்படும். இந்த நிதானமாக முடிவெடுப்பது என்பது ஒரு காரியத்தை அவசரப்படாமல் நன்றாக யோசித்து ஆராய்ந்து எடுக்கும் முடிவு. சுருக்கமாக சொன்னால், நிதானம் என்பது மெதுவாக இருப்பது மட்டுமல்ல, அது அறிவுடனும் சிந்தனையுடனும் பொறுமையுடனும் செயல்படுவதை குறிக்கும். நாம் வாழ்க்கை என்பது நீண்டகால பயணம். அதில் பல முடிவுகளை எடுக்க வேண்டி வரும். அவசரப்பட்டால் எல்லா காரியங்களும் கெட்டுவிடும். ஒரு பழமொழி கூட உள்ளது,
அவசரப்பட்டால் அம்பு கூட தவறு. எப்படி திறமை உள்ளவராக இருந்தாலும் நாம் அவசரப்பட்டு காரியங்களை ஆற்றுவோமானால் அது பிழையான காரியமாக மாறிவிடும். நம் எதிர்த்தரப்பு அணியினர், அதாவது சமீனா அவர்கள் நிறைய கருத்துக்களை சொன்னார். அதில் ஒரு கருத்து சொன்னார் வீதி விபத்துக்களை பற்றி. வீதி விபத்து நடக்கும்போது நாம் உடனடியாக காரியம் மாற்றத்தான் வேண்டும். ஓகே, உடனடியாக காரியம் மாற்றத்தான் வேண்டும். ஆனால் அந்த வீதி விபத்து வாரத்துக்கு காரணமே நிதானம் இல்லாத பயணம், அவசரமான பயணம். நில், செல், கவனி. நிதானமாக சென்றிருந்தால் அந்த வீதி விபத்தினை தவிர்த்திருக்கலாம் தானே. நான் ஒரு சிறிய கதையினை நடுவர் அவர்களே கூறுகின்றேன். ஒரு பாதையில் ஒரு குதிரை வண்டிக்காரன் நிறைய பொருட்களை ஏற்றி கொண்டு சென்றார். அப்பொருட்களாக தேங்காய்கள், வேறு ஏனைய பொருட்கள் காணப்பட்டன. அவர் செல்லும் போது அந்த பாதை ஓரத்தில் ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தான். அவனிடம் கேட்டார், தம்பி, இந்த பாதையால் எப்படி போக வேண்டும், எவ்வளவு நேரம் செல்லும்? சிறுவன் சொன்னான், நீங்கள் மெதுவாக போனால் 10 நிமிடத்தில் செல்லலாம், ஆனால் நீங்கள் வேகமாக சென்றால் அரை மணித்தியாலம் ஆகும். வண்டிக்காரனுக்கு கோபம் வந்துவிட்டது. இந்த சிறுவன் தன்னை கிண்டல் செய்வதாக நினைத்து கொண்டு, ஏன் வேகமாக போனால் அரை மணித்தியாலம் என்று சொல்கின்றாய், மெதுவாக போனால் 10 நிமிடம் என்று கூறுகின்றாய்? இப்ப சிறுவன் சொன்னான், போய்த்தான் பாருங்களேன். இந்த வண்டிக்காரன் அவசரமாக வேகமாக பிரயாணம் செய்தான். பாதை முழுவதும் கற்கள், குண்டும் குழியுமான பாதை. அவ்வாறு போகும்போது குதிரை வண்டி தடுமாறி விழுந்து தேங்காய் உட்பட ஏனைய பொருட்களும் சிதறியது. இந்த பொருட்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த குதிரையும் தட்டி கொடுத்து வண்டியையும் தூக்கி நிமித்தி பயணம் செய்யும் போது மீளவும் அரை மணித்தியாலம் ஆகிவிட்டது. அப்போது வண்டிக்காரனுக்கு புரிந்தது சிறுவன் சொன்னதன் அர்த்தம். இன்றைய உலகத்தில் நிறைய முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டி வரும். நான் சாதாரணமாக ஒரு ஆசிரியர் என்றபடியினால் சொல்கின்றேன். ஒரு மாணவன் எனது வகுப்பறையில் தவறு செய்து விட்டார். அவ்வாறு தவறு செய்யும் போது எனக்கு சரியான கோபம் வரும். அவ்வாறு நான் கோபப்பட்டு உடனடியாக முடிவினை எடுத்தேனானால் அந்த நான் எடுக்க போகும் அந்த எடுத்த முடிவு எனக்கு பின் விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே அதில் நான் நின்று நிதானமாக யோசித்துதான் ஒரு முடிவினை எடுக்க வேண்டி வரும். ஏன், சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு கடைக்கு செல்கின்றீர்கள், ஒரு ஆடையினை தெரிவு செய்ய போகின்றீர்கள். அந்த ஆடையினை நீங்கள் கடைக்கு சென்றவுடன் தூக்கி எடுத்துக்கொண்டு பில் போட்டுவிட்டு வருவீர்களா? இல்லை. நீங்கள் சென்று அந்த ஆடையினை அளவு பார்த்து வேறு பல ஆடைகளை பார்த்து ஏதோ ஒன்றை நிதானமாகத்தானே தெரிவு செய்வீர்கள். ஆடை தெரிவிலே நிதானமாக இருக்க வேண்டுமானால் நமது வாழ்க்கை ஓட்டத்தில் பல இடங்களில் பல முடிவுகளில் நாங்கள் நிதானமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்று நிறைய பெண்கள் வாழ்க்கை துணையினை தேர்வு செய்யும் போது வேகமாக முடிவினை எடுக்கின்றார்கள். அவ்வாறு முடிவினை எடுத்த பின்னர் வாழ்க்கை பூராவும் காலம் பூராவும் நிறைய ஏமாற்றங்களையும் துயரங்களையும் சுமந்தவர்களாக காணப்படுகின்றனர். இங்கு நின்று நிதானித்து நிதானமாக ஒரு முடிவினை எடுத்திருந்தால் வாழ்க்கை பூராவும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. வாழ்க்கை துணை தேர்வு, ஆடை தேர்வே அவ்வாறாக இருக்கும்போது வாழ்க்கை துணை தேர்வு, தொழில் தேர்வு, நண்பர்கள் தேர்வு, எத்தனையோ தேர்வுகளை நாம் நிதானமாகத்தான் எடுக்க வேண்டும். நிதானமான காரியங்கள் மட்டுமே எமது வாழ்க்கையில் வெற்றியை தரும். நாம் நிதானமாக ஒரு முடிவினை எடுத்தோமானால் அந்த முடிவை பற்றி பின் விளைவுகளை பற்றி சிந்தித்தோ கவலைப்படவோ தேவையில்லை. நமக்கு எப்போதும் அது வெற்றியை தரும். ஆணித்தரமாக அறுதியும் உறுதியுமாக கூறிக்கொள்கின்றேன், எமது வாழ்க்கையில் வெற்றியை தரும் விடயங்கள் நாம் நிதானமாக எடுக்கும் முடிவுகளே என கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை தந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜீவனா அவர்கள் நின்று நிதானித்து நிதானமாக எடுக்கின்ற முடிவுகளே வாழ்க்கைக்கு வெற்றியை தரும் என்பதை கூறி சென்றிருக்கின்றார். நில், கவனி, செல் உண்மையாக நாங்கள் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டிய, கடைப்பிடிக்க தவறுகின்ற ஒரு விடயம். ஆடை தெரிவை பற்றி கதைத்திருந்தார். உண்மையாக அதை பற்றி கதைப்பதாக இருந்தால் அது ஆண்களா பெண்களா என்று சொல்லி தனிப்பட்டிமன்றம் வைக்க வேண்டும்.
ஏனென்றால் உடனடியாக முடிவு எடுப்பதில் ஆடை தெரிவிலே ஆண்கள் கட்டிக்காரர். நான் எல்லாம் கடைக்கு போனால் 5 நிமிஷத்துக்கு மிஞ்சி நிற்க மாட்டேன். ஆனால் என்னுடைய மனைவியா போனால் நம்பி இருக்கலாம், நான் அதுக்கு பிறகு பார்க்க வேண்டிய 10 வேலை முடிச்சுட்டு வந்த பிறகு ஆளை கூட்டிக் கொண்டு வரலாம். பெண்கள் ஆடை தெரிவிலே நின்று நிதானமாக முடிவெடுப்பார்கள். அதனால் தான் அந்த இந்தியாவிலே பெரிய பெரிய புடவை கடைகளிலே ஆண்கள் இருக்கிறதுக்கென்றே போட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலும் புதிதாக திறந்திருக்கின்ற ஆடை தெரிவிடங்களிலே அமர்வதற்கு கதரை போட்டிருக்கிறார்கள். வாராக்கள் ஆறுதலாக இருங்கோ, உங்களோட மனுஷமே ஆறுதலாக எடுத்துக்கொண்டு வருவினம் என்றதுக்காக. அப்படியான நிதானம் அவர்களிடம் இருக்கும். வாழ்க்கையில் அவசரமாக திருமண முடிவுகள் எடுக்கிறார்கள். அதே அவசரத்திலே இன்றைக்கு விவாகரத்துகளுக்கு செல்லுகின்றார்கள். எப்படியாக அவசர முடிவுகள், நிதான முடிவுகள் வாழ்க்கையில் செல்வாக்கை செலுத்துகின்ற பொழுது வெற்றியை தருகின்ற அணுகுமுறை உடனடி முடிவுகளே என்கின்ற அணிக்காக தன்னுடைய வாதத்தை தொடர்வதற்காக வருகின்றார் லக்ஷனா ரவீந்திரன் அவர்கள். சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்கமலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்கத்தமிழ் தந்த தங்கத்தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் எனதுரையை. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். நமது எந்த அணுகுமுறை வெற்றியை தரும்? உடனடியாக எடுக்கும் முடிவா, நிதானமாக எடுக்கும் முடிவா? அந்த வகையில் நமது வெற்றியை தீர்மானிப்பதற்கு உடனடியாக எடுக்கின்ற முடிவே சிறந்தது என நான் வாதிட வந்துள்ளேன். எனது எதிர்த்தரப்பு வாதிகள் கூறியிருந்தார்கள், வாய்ப்புகளை உடனடியாக பயன்படுத்த வேண்டும் என்று வாதிடுவதற்காக வந்திருக்கிறார்கள் என்று. ஐயா, டான் டிவியில் இப்படி ஒரு விவாதம் நடக்க போது என்று என்னட்ட கேட்ட உடனேயே நான் என்ற பேரை கொடுங்க, நான் செய்கிறேன் என்று உடனடியாக நான் அந்த முடிவை எடுத்ததன் விளைவாகத்தான் இன்று நான் இந்த இடத்தில் நிற்கிறேன். மாறாக நான் சிந்தித்து நிதானமாகத்தான் முடிவு எடுப்பேன் என்று யோசித்திருந்தால் இந்த இடத்தில் வேறு ஒருவர் நின்றிருக்கக்கூடும். அங்கு என்னுடைய வெற்றியானது தோல்வியை நோக்கி பயணித்திருக்கும். நான் இன்று இந்த வெற்றியை ஈட்டியதற்கு காரணம் இந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும் என உடனடியாக எடுத்த முடிவே ஆகும். நடுவர் ஐயாவும் கூறியிருந்தார், மருத்துவ அறையில் அதாவது ஒரு ஆபரேஷன் செய்யக்குள்ள டாக்டர் வந்து சிந்திக்க வேண்டும், நிதானமாக யோசிக்க வேண்டும் என்று. ஒரு வைத்தியர் ஆபரேஷன் செய்யும் போது சிந்திக்கலாம், ஆனால் நான் சத்திர சிகிச்சை செய்வதற்கே சிந்திக்கிறேன் என்றால் அங்கு நிதானம் கட்டாயம் தோல்வியை தான் ஐயா தரும். ஒரு உயிர் போராடி கொண்டிருக்கிறது என்றால் நான் சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற உடனடி முடிவு எடுக்கப்படும் போதுதான் அங்கு ஒரு உயிர் காப்பாற்றப்படும். மாறாக இல்லை, நான் சிந்தித்துத்தான் முடிவெடுப்பேன் என்று கத்தி தூக்குவதற்கு சிந்தித்துத்தான் முடிவெடுப்பேன் என்று ஒரு வைத்தியர் நின்றால் அங்கு ஒரு உயிர் பறிபோறத்துக்கு அந்த நிதானமான முடிவு வழிவகுக்கிறது. ஐயா, நான் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் நிற்கிறேன், என்ற காலடியில தான் போல் இருக்குது, நான் என்ற போலை பாஸ் பண்ணினா கோல் அடிச்சா வின் பண்ணிடலாம். அந்த இடத்துல நின்று கொண்டு இல்லை நான் நிதானமாக சிந்தித்துத்தான் என்னுடைய போலை பாஸ் செய்வேன் என்று நான் நின்றிருந்தால் அந்த இடத்தில் நிச்சயம் என்னுடைய அணி தோல்வியை நோக்கித்தான் பயணிக்கும். அந்த இடத்தில் எனக்கு வெற்றி வேண்டுமென்றால் நான் உடனடியாக அந்த பந்தினை பாஸ் செய்ய வேண்டும். பேரழிவு நிகழ்வுகளில் உண்மையிலேயே கடந்த சில தினங்களாக எங்களுடைய இலங்கையிலேயே டித்வா புயலுடைய தாக்கம் பாரிய தாக்கமாக இருந்தது. அந்த இடத்தில் பல மக்கள் தாமாக முன்வந்து உடனடியான முடிவுகளாக உயிர்களை காப்பாற்றுவதற்கு பல உதவிகளை செய்தார்கள். அந்த இடத்தில் இல்லை, நான் நிதானமாகத்தான் சிந்திப்பேன் என்று இருந்திருந்தால் டித்வா புயலும் போய் முடிஞ்சிருக்கும், அந்த காப்பாற்ற வேண்டிய உயிர்களையும் காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும். அந்த இடத்தில் உடனடியாக எடுத்த முடிவின் காரணமாகத்தான் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. என்னுடைய எதிர்த்தரப்பு வாதியொருவர் உதாரணம் ஒன்று கூறியிருந்தார், நாம் ஒரு மரத்தினை நட்டு வைத்து அதனுடைய பழத்தினை பெறுவதற்காக காத்திருக்க வேண்டும் என்று. ஆம், நிதானமாக காத்திருக்கத்தான் வேண்டும். பழத்தினை பெறுவதற்கு நிதானமாக காத்திருக்க வேண்டும் என்றதற்காக காலம் கடந்து நான் விதையை நாட்டினால் அங்கு எவ்வாறு ஐயா பழத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த இடத்தில் உடனடியாக நான் விதையை நாட்ட வேண்டும். விதையை நாட்டினால்தான் நான் காலம் கடந்து என்ன செய்ய முடியும்? பழத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். நடுவர் ஐயா அவர்களே, நான் கூறுவதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு பார்ட்டியில் இருக்கிறீர்கள். அங்கு ஒரு அழகான பெண் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாள். உங்களுடைய மனது சொல்லுகிறது, செல், உடனடியாக சென்று அவளுடன் பேசு என்று. ஆனால் நீங்கள் நிதானமாக யோசிக்க வேண்டும் என்பதற்காக நான் எப்படி பேசுவது, என் கேர் ஸ்டைல் சரியா இருக்குதா, நான் என்ன பேசுறது என்று நீங்க யோசிச்சு கொண்டிருந்தா அந்த இடத்துல அந்த பெண் போய்விடுவாள். அங்க நீங்க உடனடியாக போயிருந்தா ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஐயா. நீங்க நின்று நிதானமா யோசிச்சபடியால தான், நீங்க நின்று நிதானமா யோசிக்கிறதால அங்க ஒரு சிங்கிள் ஸ்டோரி தான் ஐயா ஓட போகுது. நின்று நிதானமா யோசிச்சால், உடனடியாக யோசிச்சிருந்தால் லவ் ஸ்டோரியோட வீட்டை போனால் பிறகு என்ற வாழ்க்கை எந்த பக்கம் போகணுன்றதும் இல்லை, யோசிக்கணும். இன்றைய சமூக வலைத்தளங்கள்ல திறந்து பார்த்தாயா 90s
கிட்ஸ் என்ற ஒரு வட்டாரம் வாழ்க்கையை தொலைத்து விட்டோம் என்று ஸ்டோரி போட்டுக்கொண்டு திரிவதற்கு காரணம் இந்த நிதான முடிவுதான். உடனடியாக அந்த லவ்வை சொல்லியிருந்தா கூட இன்றைக்கு அவங்களுக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கும். வாழ்க்கை நிதானமான முடிவுதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று பற்றித்தான் பல அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். நிதானமான முடிவுதான் எங்கள் வாழ்க்கையை சரியாக்கும் என்ற ஒரு பழக்கம் எம்மிடம் மரபு ரீதியாகவே வளர்ந்து உள்ளது என்றுதான் கூற வேண்டும். ஆனால் உண்மையில் அவ்வாறு இல்லை. பீட்டர் ட்ரக்கர், லீ லயோகோ போன்ற பல அறிஞர்கள் இந்த உடனடியான முடிவு வெற்றியை தருகிறது என்பதற்கு பல உதாரணங்களை கூறியிருக்கிறார்கள். அதாவது மேலாண்மை துறையில சரியான நேரத்தில் எடுக்கப்படுற முடிவுதான் வெற்றிக்கு முக்கியம் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது வாழ்க்கையில எடுக்கிற முடிவா இருந்தாலும் சரி, நிதானமா எடுக்கின்ற முடிவை விட உடனடியாக எடுக்கிற முடிவு வெற்றியை ஈட்டி தருகிறது. நேரத்தை வீணாக்காம சூழ்நிலையை புரிந்து கொண்டு உடனடியாக எடுக்கிற பல முடிவுகள் பல சமயங்களில் வெற்றியை தருகிறது. என்னுடைய எதிர்த்தரப்பு வாதியொருவர் கூறியிருந்தார், நான் ஆசிரியராக கடமையாற்றுகின்றதால மாணவன் ஒருவன் தவறு இழைக்கின்ற போது நான் நிதானமாகத்தான் அந்த முடிவினை வழங்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நாம் நிதானமாக நின்று அந்த முடிவினை வழங்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது அவன் இன்னொரு தவறை நோக்கி பயணிக்க கூடிவிடும். அந்த இடத்தில் உடனடியான முடிவின் ஊடமாக அவன் செய்த தவறுகளை திருத்துகின்ற போது அவனுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணிப்பதற்கு கட்டாயம் உடனடியான முடிவானது சிறந்த தீர்வாக அமையும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். லக்ஷ்மணா அவர்கள் உடனடியாக எடுக்கின்ற முடிவுகள் வாழ்க்கைக்கு வெற்றியை தரும் என்பதை அழகாக எடுத்துச் சொல்லியிருக்கின்றார். கடந்த புயலின் பின்னரான மீட்பு பணி அல்லது நாட்டினுடைய மீளுருவாக்கம் என்பது உண்மையாக எல்லோருடைய கூட்டு முயற்சி, உடனடி முடிவுகள், உடனடி ஒத்துழைப்புகள் என்பதனால் மட்டும்தான் சாத்தியமானது. அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஈரானில் குண்டு போட்டதுக்கு உடனடி முடிவெடுக்கிறோம் என்று பெட்ரோல் செட்டில் லைனை போட்டாங்க பாருங்கோ. அந்த உடனடி முடிவில் வருகின்ற விளைவுகளை சந்தித்தவர்களிலே உண்மையாக உத்தியோகத்தர்களும் அன்றைய தினம் வளமைய மாதிரி அடிக்கலாம் என்று ரிசர்வில் வச்சிருந்த என்ன போல அப்பாவிகளும் தான் பாவங்கள். இப்போ சில நேரங்களிலே சிந்திக்காத உடனடி முடிவுகள் வில்லங்கங்களுக்கு கொண்டு போய் மாட்டி விடுவது இயல்பு. அழகான பெண்ணை பற்றி சொல்லி எனக்கு வீட்டிலே அடி வாங்கி தர்றதுக்கும் வழி செய்தாங்கள் இருக்கட்டும். தவறுகளுக்கான தண்டனைகள் உண்மையாக காலம் தாழ்த்துகின்ற பொழுது அவர்கள் துணிந்து மீண்டும் தவறு செய்து கொண்டு போகின்றார்கள். இன்றைக்கு சட்டத்தினுடைய தீர்ப்புகள் வழங்கப்படுகின்ற தாமதங்கள் அதை அவர்களுக்கு வாய்ப்பாக அமைந்து விடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு காலத்திலே எங்களுடைய அண்ணன்மார் வழங்கிய தண்டனைகள், உடனடி தண்டனைகள் சமூகத்திலே தவறாமல் சரி வழியிலே நடப்பதற்கு காரணமாக இருந்ததை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கின்றது. இப்படியாக உடனடி தீர்மானங்கள் இருக்கின்ற பொழுது வெற்றியை தருவது நிதானமாக இருக்கின்ற முடிவுகளே என்கின்ற அணியினுடைய இறுதி பேச்சாளர் அந்த அணி சார்பான வாதத்தை நிறைவு செய்து வைக்க வருகின்றார் லட்சியா மகாதேவன் அவர்கள். வாருங்கள். என் உயிருக்கும் மேலான தமிழுக்கும் மாமேதையாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பு வாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் பட்டிமன்றத்தை கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற டான் தொலைக்காட்சியின் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். நமது எந்த அணுகுமுறை வெற்றியை தரும்? உடனடியாக எடுக்கும் அணுகுமுறையா அல்லது நிதானமாக எடுக்கும் அணுகுமுறையா? அந்த வகையிலே நான் நிதானமாக எடுக்கும் முடிவே வெற்றியை தரும் என்ற சார்பில் வாதாட வந்திருக்கின்றேன். முதலாவதாக எதிர்த்தரப்பு வாதிகள் தலைப்பை நன்றாக புரியவில்லை என்று என்னுடைய சின்ன கேள்வி எழுகின்றது. தலைப்பில் மெதுவாக முடிவெடுப்பதென்று நிதானத்திற்கு வேறு பெயர் எதுவும் காப்பியங்களில் இருக்கின்றதா என்பது என்னுடைய இன்னும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நிதானமாக முடிவு எடுப்பது என்பது மூளைக்கு சென்று மூளை அது ஒரு கணப்பொழுதாக இருக்கலாம், சில நேரங்களில் ஒரு நிமிடமாக இருக்கலாம், சில நேரங்களில் அது ஒரு நாட்கள் எல்லாம், சில நேரங்களில் வருடக்கணக்காகலாம். அது எவ்வாறு அமைய வேண்டும் என்று மூளை நன்கு யோசித்து அதன் பிறகு எடுப்பதுதான் அந்த நிதானமான முடிவுக்குள் அடங்கும். இது மெதுவாகத்தான் செல்ல வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. உடனடியாக எடுக்கும் போது மூளைக்கு போக முதலே மனசு சொல்லும், நீ சத்தம் போட வேண்டாம், நான் எடுக்கிறேன் என்று சொல்லி எடுப்பதுதான் உடனடியான முடிவு என்பதை நான் சொல்லவில்லை. வரலாற்று இலக்கியங்கள் மூலம் நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளலாம் என கூறிக்கொண்டு எதிர்த்தரப்பு வாதிகள் பல கருத்துக்களை கூறியிருந்தார்கள். எல்லாவற்றிற்கும்
நான் அவர்களுக்கான பதிலடி கொடுக்க வேண்டும் அல்லவா? முதலாவது எதிர்த்தரப்புவாதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், அதாவது இந்த தீர்ப்புகளாக இருக்கட்டும், தீர்ப்புகள் அதே மாதிரி நோய்கள் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் உடனடியாக முடிவெடுக்காதால நிறைய பிரச்சனைகள் அணுகிறோம் என்று சொல்லி. தீர்ப்புகள் ஐயா, உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இந்தியாவில் குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னம் ஒரு பெண் அவ ரீல்ஸ் மோகத்துல ஒரு அப்பாவி ஆண்மகனுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு தன்னோடு அவர் தவறாக ஈடுபடுகிறார் என்று சொல்லி அவங்க லைக்க வேண்டி அவங்க வியூஸ் வேண்டி காசு சம்பாதிக்கிறக்கான போட்டுட்டாங்க. அந்த அப்பாவி ஆண்மகன் இறுதியில் இறந்து விட்டார். இதுதான் ஐயா இந்த உடனடியாக எடுக்கும் முடிவு. மக்களும் திட்டிவிட்டார்கள். இது நான் என்னத்துக்கு கூறுகின்றேன் என்றால், இதில் அந்த தீர்ப்பு மக்கள் கொஞ்சம் நிதானித்து, ஏன் அந்த இவ பக்கத்துல போயிருக்கிற அப்படி நிதானத்தை யோசிச்சு இருந்தா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது, அந்த உயிர் இருந்திருக்கும் அல்லவா? அது மட்டுமா, நோயை பற்றி குறிப்பிட்டிருந்தால், நோய் என்று சொன்னால் உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும் என்று. நாங்கள் நோய் ஏற்படுவதற்கு காரணமே இந்த உடனடி முடிவுகள் தானே. உடனடியாக ஒரு உணவு சாப்பிட வேண்டும் என்று சொல்லி எண்ணி சாப்பாடுகளை சாப்பிடுகிறோம். நாங்கள் ஒரு நாளும் எங்களுடைய தியானத்தை பற்றி மேற்கொள்வதில்லை. உடனடியான முடிவுகள் எடுப்பதால் தான் நோய் ஏற்படுகின்றது. அதன் பிறகு நாங்கள் என்ன செய்ய முடியும்? அது மட்டுமல்ல, எங்களுடைய போரை குறிப்பிட்டிருந்தார். நான் ஒன்று சொல்ல வேண்டும், எங்களுடைய போரானது 30 வருடங்களாக அதற்கு முன்னர் நடந்த நிறைய பிரச்சனைகளை நாங்கள் நிதானமாக யோசித்து நிதானமாக திட்டங்களை தீட்டி நாங்கள் முடிவுகள் எடுத்த போதும் பல நாடு பல மக்களின் துரோகத்தால் வீழ்ந்தோம் என்றால் உடனடியாக நாங்கள் தீர்வு எடுத்திருந்தால் இனமே இன்று இருந்திருக்காது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஐயா. அது மட்டுமல்லாமல் மூளைசாலிகள் வெளியேற்றம், இயற்கை அனர்த்தம் பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். இலங்கை நாட்டில் வேலை இல்லை என்று ஒருவராவது குறிப்பிட முடியுமா? எங்களுடைய நாட்டில் எவ்வளவு வேலைகள் இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் நினைக்கும் வேலைகள் எங்களுடைய நாட்டில் கொடுப்பதற்கு கொஞ்சம் காலமாகலாம். ஆனால் அவர்கள் உடனடியாக முடிவுகள் எடுத்து வெளிநாடுகளுக்கு சென்று அந்த வேலையா செய்கின்றார்கள் என்பது என்னுடைய அடுத்த கருத்து. அடுத்ததாக, இந்த இயற்கை அனர்த்தம் எனும் போது இயற்கை அனர்த்தம் சொல்லிக் கொண்டு வருவதில்லை. அது வருகின்றது எப்போது, வராது எப்போது என்று எங்களால் ஊகித்துக் கொள்ள முடியாது. அதனை நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தின் பால் மட்டுமே தவறு என கூற முடியாது என கூறிக்கொண்டோம். அடுத்ததாக, என்னுடைய இரண்டாம் தரப்பு எதிர்த்தரப்பு வாதியவர்கள் வாழ்க்கையில நாங்கள் எப்பவுமே உடனடியாக தீர்வு எடுத்தால்தான் எங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் என்று சொல்லி பல கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார். நான் கேட்கின்றேன், கல்வியில் நான் உடனடியாக தீர்வு எடுக்கின்றேன். 11ஆம் வகுப்பு போதும், எப்படியும் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்காது, நான் எங்கேயாவது வேலைக்கு போய் தனியார்ல வேலை செய்வோம் என்று சொல்லி நான் முடிவெடுக்கிறேன். ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு நினைப்பேன், என்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டேன் என்று சொல்லி. ஏன்? கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அவன் எப்படி என்றாலும் வாழ முடியும். அதனால் கல்விக்கு நாங்கள் நிதானமாகத்தான் முடிவெடுக்க வேண்டும். அடுத்தது தொழில். நான் உடனடியாக முடிவெடுக்கின்றேன். நான் இன்றைக்கு இந்த வேலைக்கு போனா நல்ல சம்பளம் கிடைக்கும், இந்த வேலைக்கு போறேன். அடுத்த நாள் வேற ஒரு வேலைக்கு போறேன். அடுத்த நாள் வேற ஒரு வேலைக்கு போகிறேன். இப்படி நான் உடனடியாக முடிவெடுத்து வேலைகளுக்கு செல்லும் பொழுது என்னுடைய உடல் தான் பலவீனம் ஆகுமே தவிர என்னுடைய புத்தி கூர்மை ஆகுமா? இல்லை, என்னை நிறைய பேருக்கு தெரியுமா என்றால் இல்லை. ஆனால் நான் நிதானமாக முடிவெடுத்து நான் ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதன் வழி நான் கல்வி கற்று அந்த வேலைக்கு நான் என்னுடைய இலட்சிய கனவுக்கு செல்லும் பொழுது இந்த உலகமே நீ வியந்து பார்க்கும். அதற்கு தேவை நிதானமான முடிவு. அடுத்தது வாழ்க்கை, திருமணத்தில் நான் உடனடியாக முடிவெடுத்தால் என்னுடைய வாழ்க்கை அதன் பிறகு நரகமாக மாறிவிடும். அடுத்ததாக என்னுடைய கருத்துக்களுக்கு வருவோம். இந்த ராமாயணம் எனக்கு மிகவும் பிடிச்ச காப்பிய கதை. இந்த ராமாயணத்தில் அந்த சீதை உடனடியாக முடிவெடுக்காமல் அந்த கோட்டை தாண்டுவதற்கு நிதானமாக கொஞ்சம் யோசித்திருந்தால் கூட என்னுடைய முப்பாட்டன் ராவணனுக்கு இவ்வளவு பெரிய விடயம் நடந்திருக்காது. அது மட்டுமா, அந்த கைகேயி கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து தசரதனிடம் கேட்காம விட்டிருந்தால் ராமன் காடால சென்றிருக்க மாட்டான். இப்போது அந்த காப்பியத்தில் ராமனும் நன்றாக இருந்திருப்பான், என்னுடைய ராவணனும் நன்றாக இருந்திருப்பான். அது மட்டுமல்லாமல் அரசியலை எடுத்துக்கொண்டோம் என்றால் நாங்கள் நிதானமாக முடிவெடுத்து எங்களுடைய மக்கள் சரியான ஒருவருக்கு அரசியல் பாதையில் நாங்கள் வாக்களித்தோம் என்றால் எங்களுடைய நாடு எப்பொழுதோ வல்லரசு நாடாக இருக்கும். அடுத்ததாக இறுதியாக ஒன்று கூறிக்கொள்கிறேன். இந்த தற்கொலை, இந்த விபத்துக்கள், இந்த தற்கொலையை பாத்தீங்கன்னு சொன்னா உடனடியா நாங்கள் முடிவெடுக்கிறோம். என்னத்துக்கு? அம்மா சாரி வேண்டி தரையில்னு சொன்னா தற்கொலை செய்து கொள்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனை நடந்தா தற்கொலை செய்து கொள்கிறோம். காதலை ஏமாற்றினால் தற்கொலை, காதலை ஏமாற்றினால் தற்கொலை. ஆனால் நாங்கள் தற்கொலை செய்து விட்டோம். ஆனால் நாங்கள் தற்கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தவர்கள்
சந்தோஷமா அப்பாடா தற்கொலையும் செஞ்சுட்டால் இனி ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு நிமிடம் நாங்கள் நிதானித்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு சொல்லி யோசிச்சு நிதானமா முடிவெடுத்திருந்தா எங்கட உயிர் சந்தோஷமா இந்த உலகத்துல ஊசலாடி இருக்கும் அல்லவா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஆச்சிரமங்களுக்கு எங்களுடைய பெற்றோர்களை விடுகிறோம். இறுதியாக ஒரு விடியம், இந்த ஆச்சிரமங்கள் வந்து இப்பொழுது அதாவது அனாதை ஆச்சிரமம் அதாவது வயோதிப இல்லங்கள் கூடிக்கொண்டு செல்கின்றன. நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் நிதானித்து எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை எவ்வளவு பாசமாக வளர்த்தார்கள் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்து செயலாற்றி இருந்தால் இப்போது இந்த முதியோர் இல்லங்களே இருந்திருக்காது அல்லவா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த உடனடி முடிவெடுத்தல். எப்பொழுதும் நாங்கள் நிதானமாக சிந்தித்து முடிவெடுத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதுதான் எங்களுடைய மகிழ்ச்சியை தருவதோடு எங்களுடைய வெற்றிக்கும் வழிவகுக்கும் என அறுதியும் இறுதியுமாக கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். லட்சியா அவர்கள் நிதானமாக எடுக்கும் முடிவுகளே வாழ்க்கைக்கு வெற்றி தரும் என்பதை இறுதியாக அறுதியாக அணிசார்பாக கூறி சென்றிருக்கின்றார். எதிர்த்தரப்பு வாதங்களுக்கும் தக்க பதிலடிகளை வழங்கியிருக்கின்றார். இந்த ரீல்ஸ் மோகம் நாட்டிலே தங்களை பிரபலப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த எடுக்கப்படுகின்ற ரீல்ஸ் பல பேருடைய வாழ்க்கையில் புகுந்து விளையாடி இருக்கின்றது. உண்மையாக அந்த இந்திய சம்பவம் அவர் எடுத்து சொன்ன ஒன்று. வேலை வாய்ப்புகள் பற்றியதாக சொல்லப்படுகின்ற விடயம் இங்கே பேசப்பட்டதனுடைய அடிப்படையிலே வேலை வாய்ப்பு என்றதை தாண்டி எங்களுடைய எதிர்பார்ப்பு அரச வேலை என்கின்ற தன்மையிலே செல்லுகின்ற பொழுது பிரச்சனைக்குரியதாக நாட்டிலே மாறுகின்றது. அது அடுத்த விடயம். அடுத்தது இவர்களுடைய தேவை வருமானமா என்கின்ற தன்மையிலே நின்று நிதானித்தல் உடனடி தீர்மானம் என்கின்ற தன்மைக்கு வருகின்ற பொழுது அதுவும் ஒரு கேள்விக்குறியாக மாறுகின்றதாக சொல்லுகின்றார். முக்கியமான விஷயம் தற்கொலை. அந்த அவசரமாக அவர்கள் சின்ன சின்ன சம்பவங்களுக்கு எடுக்கின்ற முடிவுகள் அல்லது பெற்றோர்களை நம்மை சார்ந்தவர்களை பயப்படுத்த வேண்டும் என்கின்ற தன்மையிலே எடுக்கின்ற அந்த முயற்சிகள் அவர்களுக்கு விபரீதமாக மாறிவிடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வாழ்க்கையிலே வாழ்வதற்கு காண்பதற்கு முடிவெடுப்பதற்கு எத்தனையோ விடயங்கள் இருக்கின்ற பொழுது அவசரத்திலே அவர்கள் எடுக்கின்ற அந்த உடனடி முடிவு அவர்களுடைய வாழ்க்கையை அழித்து விடுகின்றது. அது தவிர்க்கப்பட வேண்டியது என்பதை ஆணித்தனமாக கூறியிருந்தார். உண்மையின் தான். இந்த நிலையிலே வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுத் தருவது உடனடியாக எடுக்கின்ற முடிவுகளே இறுதி பேச்சாளர் அணிசார்பான வாதத்தை நிறைவு செய்ய வருகின்றார் லோஜிதா ஹரிஹரன் அவர்கள். அன்னைக்கும் என்னை தத்தெடுத்த தமிழுக்கும் தலைவணங்கி இங்கே வீற்றிருக்கின்ற நடுவரவர்களுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு என் அன்பிற்கும் பண்பிற்கும் மிகுந்த டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் இன்று இணைந்திருக்கும் பட்டி மண்டபத்திலே எமக்கு தரப்பட்ட தலைப்பானது நமது எந்த அணுகுமுறை வெற்றியை தரும், உடனடியாக எடுக்கும் முடிவா நிதானமாக எடுக்கும் முடிவா? நிச்சயமாக சொல்கிறேன், உடனடியாக எடுக்கும் முடிவு. அதாவது நடுவரவர்களே, இறுதி பேச்சாளரை தொடர்ந்து எங்களுக்கு சார்பாக ஒரு கருத்தினையும் சொல்லிவிட்டீர்கள். அதாவது தற்கொலைகளை பற்றி எமது மூன்றாம் பேச்சாளர் மிக தெளிவாக கதைத்து கொண்டே இருந்தார். ஆனால் தற்கொலைகளில் எடுக்கப்படும் முடிவுகள் உடனடியான முடிவுகள் அல்ல, அது அவசரமான முடிவுகள். ஆகவே உடனடியாக எடுக்கப்படும் முடிவுகளால் தான் தற்கொலைகள் நிகழ்த்தப்படுவது என்பது உண்மையாக சமூகத்தில் காணப்படுகின்ற மிகப்பெரிய மாயை. அதனைத் தொடர்ந்து நடுவரவர்களே, எங்களுடைய எதிர்த்தரப்பு தலைவி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், பரீட்சை பேப்பரிலே வினாக்களுக்கு உடனடியாக முடிவுகள் எழுதினால் தோற்று போவோம் என்று. பரீட்சையிலே உங்களைப் போல நின்று நிதானமாக யோசித்து எழுதியிருந்தால் டைம் அப்பாகி பாதி பேப்பர்லேயே நொண்டிவிடும் எங்களுடைய பரீட்சை. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய எதிர்த்தரப்புவாதிகளுக்கு தலைப்பு விளங்கவில்லை போலும். ஏனெனில் அவசரமான முடிவுகளை பற்றி நாங்கள் கதைக்கவில்லை. அதாவது உடனடியாக எடுக்கப்படும் முடிவுகளிலும் அவர்கள் கூறுவது போல நின்று யோசித்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது நிதானமான முடிவுகளில் மட்டும் யோசித்து முடிவெடுப்பதல்ல, உடனடியாக எடுக்கப்படும் முடிவுகளில் கூட யோசித்து முடிவெடுக்க முடியும் என்பதை நான் ஆணித்தனமாக கூறிக்கொள்கின்றேன். அடுத்ததாக எங்களுடைய இரண்டாம் வாதி, அதாவது எதிர்த்தரப்பு இரண்டாம் வாதி அவர்கள் தெரிவித்திருந்தார், என்ஜினியர் டாக்டர் எல்லாம் நிதானமாக முடிவெடுப்பதில்லை, அவர்கள் அதிரடியாக முடிவெடுப்பதில் நிதானமாகத்தான் முடிவெடுக்கிறார்கள் என்று. அதாவது உதாரணமாக கூற போனால், ஒரு என்ஜினியர் பாலம் கட்டுகிறார் என்றால் அவர் அதிரடியாகவும் எடுப்பதில்லை, நின்று நிதானமாகவும் யோசிப்பதில்லை, அவர் திட்டங்கள் மூலம் தான் முடிவுகளை எடுக்கிறார் என்பதை நான் ஆணித்தனமாக கூறிக்கொள்கின்றேன். அடுத்ததாக எங்களுடைய
எதிர்த்தரப்புவாதிகளுக்கு எங்களுடைய அணியினர் மிக மிக தெளிவாக மீண்டும் மீண்டும் கூறுவது இது அவசரமான முடிவல்ல, உடனடியான முடிவு என்பதாகும். அதனைத் தொடர்ந்து இரண்டாம் தரப்புவாதி அவர்கள் தெளிவாக ஒரு கதையினை சொல்லியிருந்தார். அதாவது குதிரை வண்டி கதை. அந்த குதிரை வண்டி ஓட்டிய அந்த நபர் அந்த சிறுவன் சொல்லிய பிறகும் அவர் வேகமாக சென்றார் என்றால் அது அவருடைய பிரச்சனை. ஆனால் அந்த பாதையை பார்த்த பிறகு இது குண்டும் குழியுமாக இருக்கிறதே என்று உடனடியாக ஒரு முடிவினை எடுத்து வேகத்தை குறைத்திருந்தால் அந்த அரை மணித்தியாலும் தேவைப்பட்டிருக்காதே. உங்களைப் போல நின்று நிதானமாகவும் யோசிக்கவில்லை, எங்களைப் போல அவர் உடனடியான முடிவுகளையும் எடுக்கவில்லை. அவர் மதியை கலற்றி அங்கேயே வீசிவிட்டார் போல தெரிகிறது. சரி, அதிகமாக வாழ்க்கை துணையை பற்றி கதைக்கிறார்களே, நின்று நிதானமாக முடிவெடுத்தால் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் என்று. சரி, இப்போது உங்களிடமே வாரம் நின்று நிதானித்து எடுக்கப்படும் முடிவுகள் தான் அங்கே பெண் பார்க்க போகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். நின்று நிதானமாக முடிவெடுக்கத்தானே வாழ்க்கை துணையை தெரிவு செய்வதற்கான சிறந்த வழி என்ன? நின்று நிதானமாக முடிவெடுப்பதென்றால் ஒரு பெண் பார்க்க போகும் சம்பவத்தை வைத்துக் கொள்வோம். ஐயா இப்போது பெண்ணை பார்த்து விட்டீர்கள், டீ எல்லாம் குடித்து விட்டீர்கள், பிஸ்கெட்டும் சாப்பிட்டு விட்டீர்கள். பெண்ணை பார்த்துவிட்டு சரி நாங்கள் வீட்டிற்கு போய் பேசிவிட்டு சொல்கிறோம் என்றால் பெண் வீட்டார் என்ன செய்வார்? அடுத்த போட்டோவை புரோக்கரிடம் கொடுத்து விடுவார். ஏனென்றால் அங்கு நீங்கள் உடனடியாக எடுத்திருந்தால் அந்த பெண்ணு டீயை கொடுத்த பெண்ணுக்கே உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம். அடுத்ததாக ஐயா, அது சபை நாகரிகம் எங்கட சமூகத்துல முடிவு வீட்டை போய் சொல்றோம்னா வேண்டாம்ன்றது அர்த்தம். ஆமையா, அதைத்தான். அதாவது உலகம் போற போக்கில வேகமாக நகர்கின்ற இந்த AI உலகத்துல நாங்க உடனடியான முடிவுகளை யோசித்து எடுத்தோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக வெற்றிகளை தாண்டி கொள்ளும் என்பது என்னுடைய கருத்து ஐயா. அடுத்ததாக எங்களுடைய எதிர்த்தரப்பு இறுதி பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார், எங்களுடைய கடந்த 30 வருட போராட்டங்களிலே நின்று நிதானமாக முடிவெடுத்தார்கள் என்று. ஆம், நிதானமான முடிவுகளின் பின்னர் எங்களுடைய சகோதரிகள் போர்க்களங்களிலே நின்று அவர்களுடைய அதிரடியான உடனடியான முடிவுகளினால் தானே எத்தனை போர்களிலே நாங்கள் வெற்றியும் கண்டிருக்கின்றோம். இறுதியாக நடந்த துரோகங்களினால் தான் நாங்கள் வீழ்ந்தோம் என்பதை யாரும் மறக்கக்கூடாது. அடுத்ததாக ஐயா, உங்களுடைய வீடு தீப்பற்றி எரிகிறது, கூரை இடிந்து தலையிலே விழும் போல இருக்கிறது. கடைசியா இந்த வாழ்க்கையில இருந்து வீட்டையும் காலி பண்றே வந்திருக்கிறாங்க. இல்லையா, உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோமே. சரி, இப்ப வீடு பற்றி எரியும் போது கூரை இடிந்து தலையிலே விழப்போகிறது. நீங்கள் ஓடலாமா இல்ல உங்களோட வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டரை தூக்கலாமா என்று நின்று நிதானித்துக் கொண்டிருப்பீர்களா, அல்லது எரிந்து கொண்டிருக்கும் கதவை காலால் உதைந்து விட்டு உடனடியாக முடிவெடுத்து வெளியில் ஓடுவீர்களா? அப்பவும் வீட்டை அணைக்கிறத பற்றி கேட்கிறாங்க பாருங்க ஐயா. உடனடியாக முடிவெடுத்த வெளியில் போனால் அணைக்க முடியும். அடுத்ததாக நாங்கள் தான், அதாவது எந்தரப்பு அணியினர் தான் நிதானமாக எடுக்கும் முடிவு மெதுவான முடிவுகள் என்று கூறினோமா? அல்ல, எதிர்த்தரப்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தான் கூறினீர்கள் நிதானமாக நின்று மெதுவாக எடுக்கும் முடிவுகளால் தான் உலக வெற்றிகள், அதாவது வாழ்வில் வெற்றிகள் கிடைக்கிறது என்று. பிறகு இறுதி பேச்சாளர் அப்படியே தோசை பிரட்டுவது போல தட்டை எங்கள் பக்கம் பிரட்டி விட்டார். நாங்கள் கூறவில்லை நின்று நிதானமாக எடுக்கப்படும் முடிவுகளை விட இந்த அவசர உலகிலே, அதாவது ஒரு மனிதன் ஓடவில்லை என்றால் அந்த இடத்துக்கு அடுத்த கணமே இன்னொரு மனிதனை பிரதிபலிக்கின்ற இந்த உலகிலே உங்களுக்கான நின்று நிதானிக்கும் முடிவுகளை விட யோசித்து எடுக்கப்படும் உடனடி முடிவுகளை சிறந்ததாக கருதப்படும். என்னுடைய இறுதி கருத்தாக ஐயா, எங்களுடைய இரண்டாம் வாதி கூறியிருந்தார், தான் ஒரு ஆசிரியர், மாணவர் தவறு செய்தால் உடனடியாக திருத்த மாட்டேன், நின்று நிதானித்து திருத்துவேன் என்று. ஐயா, நான் பள்ளிக்கூடத்திலே படிக்கும் போது என்னுடைய ஆசிரியர் பிழைவிட்ட அடுத்த கணமே கைகால்களை பதம் பார்த்து விடுவார். ஆகையால் தான் என்னுடைய வாழ்க்கையிலே பல்கலைக்கழகம் என்ற வெற்றி பாதையிலே இன்றும் நான் நடைபயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கான என்னுடைய ஆசிரியரின் உடனடி முடிவுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்று கூறிக்கொண்டு, இந்த உலகிலே நமது எந்த அணுகுமுறை வெற்றியை தரும் என்றால் உடனடியாக எடுக்கும் முடிவுகளே என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. லோஜிதா அவர்கள் தன் தரப்பு வாதத்தை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். எனக்கு என்னவோ இன்றைக்கு பேச வந்தாக்கள் எல்லாரும் இண்டியோட என்ற குடும்பத்துக்கு ஒரு வழி செய்கிறதுன்னு பிளான் பண்ணி வந்த மாதிரி கிடக்கு. அதை தாண்டி அவருடைய உடனடி முடிவுகள் வாழ்க்கைக்கு எப்படி சாதகமாக அமைக்கின்றது என்கின்ற வாதம் மிக சிறப்பாக அமைந்திருந்தது. உண்மையாக சில நேரங்களிலே எங்களுடைய தீர்மானங்கள் அந்த வகையிலே அமைந்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. இந்த நிலையிலே எல்லோரும் இந்த விடயங்களுக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு உதாரணம், சந்திரனில் கால் வைத்த கதை. நான் இவர்கள் கதைப்பார்கள் என்று எதிர்பார்த்தேன், தவறிவிட்டது. ஆம்ஸ்ட்ராங் இன்றைக்கு நாங்கள் நிலவிலே முதலில் கால் வைத்தவர் என்கின்ற தன்மையை பேசுகின்றோமாக இருந்தால் அது இவருடைய உடனடி முடிவு.
அந்த இடத்திலே அந்த வாய்ப்பு ஆல்ட்ரினுக்கானது. ஆல்ட்ரினுடைய தாமதம் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய சாதனைக்கு, அவருடைய வெற்றிக்கு இன்று வரை காரணமாக அமைந்திருக்கின்றது. அதே போல எடிசனுடைய நிதானம்தான் இன்றைய இத்தனை வெளிச்சத்துக்கு காரணம். அவருடைய தோல்விகளை தாண்டி தான் வெற்றி பெறுவேன் என்கின்ற முயற்சியும் நிதானமும் இன்றைக்கு உலகை ஒளியூட்டி கொண்டிருக்கின்ற அத்தனை மின்குமல்களிலும் நின்று நிலைத்துக் கொண்டிருக்கின்றது. இது அறிவியல் எங்களுக்கு தருகின்ற செய்தி. இது போல எங்களுடைய முடிவுகளை எடுக்கின்ற பொழுது சில விடயங்களை நாங்கள் அடிப்படையாக சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. இதை எங்களுக்கு வள்ளுவர் அழகாக சொல்லுகின்றார். செய்பவன் செயல் கருவி, செய் கருவி காலம் செய்பொருள். இத்தனை விடயங்களையும் வைத்துக் கொண்டுதான் எங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் அது உடனடி முடிவா நிதானமான முடிவா என்கின்ற தன்மையிலே வர வேண்டும். ஒரு செயலினுடைய தன்மை அந்த செயலை செய்கின்றவனை சார்ந்த முதல் இருக்கின்றது. போர்க்களமெனில் அவன் வீரனா கோழையா, அந்த ஆயுதத்தை கையாள்வதில் அவனுடைய தேர்ச்சி எந்தளவு இருக்கின்றது, செயல். அதை அவன் செய்கின்ற வழிமுறை என்ன, அதற்கு பயன்படுத்துகின்ற கருவி என்ன, காலம் என்ன, செய்கின்ற வேலை என்ன என்கின்ற அத்தனை விடயங்களும் ஒரு முடிவெடுப்பதிலே முக்கிய இடம் பெறுகின்றது. பாருங்கள், வீட்டுக்கு ஒரு ஆள் பசித்து வந்தால், வீட்டிலே எதுவும் இல்லை என்றாலும் அந்த நேரத்திலே சமைத்து ஒரு சுவையான உணவை கொடுப்பதற்கு வீட்டிலே எங்களுடைய தாய்மார்கள் தயாராக இருக்கின்றார்கள். நாயன்மார்களுடைய வரலாற்றிலே இளையான்குடிமார் நாயனுடைய கதை கேள்விப்பட்டிருப்போம். கூரையினுடைய ஓலையும் வெள்ளத்திலே மிதந்து வந்த நெல்லையும் உணவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த திறன், அந்த முடிவு அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கின்றது. இப்படியாக சமயோசிதமாக சந்தர்ப்பத்திலே உடனடியாக செயற்படுகின்றவர்களுக்கு அங்கே இருக்கின்றதை சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்று சொல்வது போல இருப்பதை கொண்டு காரியங்களை, முடிவுகளை கனகச்சிதமாக எடுத்து செயற்படுகின்றவர்கள் வெற்றியினுடைய அங்கே நிலைக்கு செல்லுகின்றார்கள். அதே வள்ளுவ பெருமானுடைய ஒற்றை வார்த்தை அல்லது ஒற்றை குரல் இந்த இரண்டு பக்கம், நிதானம் உடனடி முடிவு என்கின்ற இரண்டு பக்கத்துக்குமான ஏக சாட்சி. கொக்கொக்க கூம்பும் பருவத்து அதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. கொக்கு என்ன செய்கின்றது? தனக்கான வாய்ப்புக்காக காத்திருக்கின்றது, நிதானமாக இருக்கின்றது. இவர்கள் சொன்னது போல நிதானமாக இருக்கின்றவர்களை நாங்கள் சோம்பலாக இருக்கின்றவர்கள், அமைதியாக இருக்கின்றவர்கள் என்று சொல்லி நாங்கள் சாதாரணமாக இடைப்பட்டு முடியாது. ஆகவே அங்கே காத்திருக்கின்ற கொக்கு என்ன செய்கின்றது? தனக்கு தேவையான இறை வருகின்ற பொழுது உடனடியாக செயற்படுகின்றது, அதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. வள்ளுவர் அழகாக சொல்லி இருக்கின்றார், நிதானமாக இருங்கள். எங்கே கொக்கு எப்படி நிதானமாக இருக்கின்றதோ உன்னுடைய காரியத்தை, உன்னுடைய செயலை, உன்னுடைய முடிவை எடுப்பதற்கு அது போல நீ நிதானமாக இரு. வேறு உதாரணத்துக்கு போகவில்லை, அதே கொக்கை வைத்துக் கொண்டே சொல்லுகின்றார். நீ உடனடியாக செயற்படு. எப்பொழுது உடனடியாக செயற்படு? கொக்கு சந்தர்ப்பத்திலே எப்படி தன்னுடைய இரையை உடனடியாக கொத்தி தனக்கு சாதகமாக்கி கொள்ளுகின்றதோ, அதை இரையாக்கி கொள்ளுகின்றதோ, அதுபோல உன்னுடைய முடிவுகளை நீ உடனடியாக எடுத்துக்கொள். அப்படி எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுதுதான் அது உன்னுடைய வெற்றிக்கான வழியை பிறப்பிக்கும் என்று சொல்லுகின்றார். ஆகவே முடிவுகளை எடுக்கின்ற பொழுது அந்த முடிவுக்கான சிந்தனையிலே, ஆராய்ச்சியிலே நிதானம் அவசியம், அவசரம் கூட. இவர்கள் சொன்னது போல அவசரத்தை பற்றி நாங்கள் அவசரப்படுவோமாக இருந்தால் அது சில வேளைகளிலே ஆபத்திலே கொண்டு போய் முடியும். விபத்துக்களாக இருந்தாலும் சரி, தற்கொலைகளாக இருந்தாலும் சரி, அல்லது தோல்விகளாக இருந்தாலும் சரி, அவசர முடிவுகள் அங்கே காரணமாக இருந்திருக்கின்றன. எத்தனையோ பெரியவர்கள், எத்தனையோ பணக்காரர்கள், எத்தனையோ தொழிலதிபர்கள் சில அவசர முடிவுகளால் தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், புரட்டை போட்டிருக்கின்றார்கள். இந்த தன்மையில் முடிவுகளை எடுக்கின்ற பொழுது நின்று நிதானிக்க வேண்டியது அவசியமாகின்றது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே உடனடியாக முடிவுகளை, பொருத்தமான முடிவுகளை எடுக்கின்ற பொழுதுதான் அந்த நிதானத்துக்கான வெற்றியும் கைவந்து சேரும். ஆகவே நாங்கள் கொக்கு போல நிதானமாக இருக்க வேண்டும். அதனுடைய குத்து போல உடனடியாக செயற்படுகின்ற பொழுதுதான் வெற்றிக்கான சிறந்த அணுகுமுறை என்கின்ற தன்மையிலே நிதானத்துடன் கூடிய சந்தர்ப்பத்துக்கேற்ற உடனடி முடிவே எங்களுக்கான பொருத்தமான சரியான வெற்றியை பெற்று தரும் என்பதை உணர்ந்து அதன் வழியில் எல்லோரும் செயற்படுவோம் என கேட்டு பட்டிமண்டபத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி, வணக்கம்.